ஸோ நம்மளுடைய இன்றைய தேவை, அதாவது டிஎன்இபி நம்ம தமிழகத்திற்கு எவ்வளவு தேவைன்னு பார்த்தீங்கன்னா 21,000 மெகாவாட். இது கடைசியாக ஒரு பீக் அப் எடுத்தது. ஸோ இந்த 21,307ங்கிறது மாறிட்டே இருக்கும். ஒரு 500, 300, 200 மெகாவாட் பிளஸ் ஆர் மைனஸ் இருந்துட்டே இருக்கும். அதை நம்ம எப்படி பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 21,300 மெகாவாட்டை வந்து நம்ம அரௌண்ட் நம்மளுடைய சொந்த ஓன் ஜென்ரேஷன் மூலமாக, அதாவது நம்மளுடைய ஹைட்ரோ தெர்மல், அப்புறம் நம்மளுடைய கேஸ், நம்மளுடைய சொந்த டிஎன்இபியோடைய கார்பரேஷனுடைய ஜென்ரேஷன் கார்பரேஷனுடைய இது மூலியமாக அரௌண்ட் ஒரு 3,495 மெகாவாட் நமக்கு வருது. அது இல்லாமல் தமிழகத்துக்குள்ளே உற்பத்தி செய்யறாங்கல்ல, அதாவது சோலார், விண்டு, இப்போ கேப்டிவ்லாம் இருக்காங்க. ஸோ அதன் மூலமாக நம்ம அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்றோம். வெளியிலிருந்து தமிழகத்துக்குள்ளே இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். அது வந்து 4,246 மெகாவாட் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம். என்னென்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ண நம்ம அதுல சைட்ல போட்டிருக்கோம். இது ஆவரேஜ் பிரைஸ் தான். ஆவரேஜ் பிரைஸ் தான். நம்ம வந்து ஒரு சில வெண்டர்ட்ட மாத்தி வாங்குவோம், இது வாங்குவோம். பட் ஆவரேஜா பாத்தீங்கன்னா இப்ப இண்டிபெண்டன்ட்ல வந்து 5.62 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும். விண்டுக்கு வந்து 2 ரூபாய் 92 பைசாக்கு வாங்கிட்டு இருக்கோம். சோலார் 6 ரூபாய் 11 பைசாக்கு வாங்கிட்டு இருக்கோம். கேப்டிவும் அதே ஒரு 6 ரூபாய் 50 பைசா. ஸோ இதெல்லாம் ஆவரேஜா நம்ம இந்த பிரைஸ்க்கு வாங்கிட்டு இருக்கோம். இன்டர் ஸ்டேட்டுக்குள்ள நம்மளுடைய. அதே இதுல மத்திய தொகுப்புல வேற மாநிலங்கள்ல இருந்து வர்ற இது வந்து எவ்வளவு வாங்குறோம்னு பாத்தீங்கன்னா 13,566 மெகாவாட் வந்து நம்ம வெளியிலிருந்து மத்திய தொகுப்புல இருந்து வாங்குறோம். என்னென்ன ரேட்டுக்கு வாங்குறோம்னு பாக்குறோம். இதுல நமக்கு ரொம்ப வித்தியாசம் வரக்கூடிய ரெண்டு பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட் டேர்ம் ஓபன் ஆக்சஸ். ஸோ அதுல தான் பாத்தீங்கன்னா 6 ரூபாய் 76 பைசா ஆவரேஜ். பட் அந்தந்த நாட்களுக்கு பாத்தீங்கன்னா பீக்ல 17 ரூபாய் 20 ரூபாய் அந்த மாதிரி பீக்ல எல்லாம் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா இப்ப சாயந்தரத்துக்கு மேல சோலாரும் ஒரு சில மாதங்கள்ல விண்டும் நின்றோம். அப்ப பீக் அவல் இது ஆவரேஜ் பிரைஸ் தான். ஆனா அன்னன்னைக்கு பாத்தீங்கன்னா 17 ரூபாய் 18 ரூபாய் 20 ரூபாய்க்கெல்லாம் ஏன்னா வேலை கிடைக்காம இருக்கப்ப பீக்ல மத்திய தொகுப்புல எவ்வளவு இருக்கோ பீக்ல வாங்கியிருக்கோம். இது ஆவரேஜ் பிரைஸ் தான். சோ இது ரெண்டு தான் வந்து அதிகப்படியாக நம்ம வந்து இந்த 3000 மெகாவாட் வந்து ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட் மூலமாகவும் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ல 8 ரூபாய் 91 பைசா இது டெய்லி வாங்குறது. சோ இது ரெண்டு தான் அதிகப்படியான செலவினங்களை நம்ம மத்திய தொகுப்புல இருந்து வருது. சோ ஒரு சிலதில் லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் எல்லாம் போட்டிருக்கோம். சோ அதன் மூலியமாக எவ்வளவு வந்து நம்ம வெளியில வாங்குறோம். சோ இதான் நம்ம வந்து இப்ப இருக்கிற நம்மளுடைய மின்சார தேவை 21,000 மெகாவாட்டை நம்ம எப்படி மீட் பண்ணிட்டு இருக்கோன்ற நம்ம வந்து சொல்லணும்னு கடமைப்படுறோம். ஏன்னா 3,495 வந்து நம்ம இன்டர்னல் நம்மளுடைய ஓன் ஜென்ரேஷன் மூலியமாக நம்மளுடைய இப்ப எண்ணூர் தெர்மல் ஸ்டேஷன் இதெல்லாம் வச்சு மேட்டூர் இதெல்லாம் வச்சு நம்ம எவ்வளவு ஜென்ரேட் பண்றோம். நம்மளுடைய ஹைட்ரோ எவ்வளவு வச்சு கேஸ் இவ்வளவு மூலமாக 3,495 தான். இது மாறிட்டே இருக்கு. இப்ப தெர்மல்ல வந்து கடந்த வாரம் வந்து 4,000க்கு மேல ஜென்ரேட் ஆயிருக்கு. சோ இது மாறிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாள் அதோட எஃபிஷியன்சி பொறுத்து. பட் இவ்வளவுதான் நம்மளுடைய இன்டர்னல் நம்மளுடைய டிஎன்இபி ஜென்ரேஷன் மூலமா நம்ம மீட் அவுட் பண்றது. இன்டர்ஸ்டேட் மூலமா நம்மளுடைய பர்ச்சேஸ் வந்து 4,246 மெகாவாட். மத்திய தொகுப்புல இருந்து வர்றது வந்து 13,566. இப்படிதான் நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இவ்வளவு வந்து நம்ம பர்ச்சேஸ் நடக்குது. இதுல பெரிய லெவல்ல கேப் இருக்குது அந்த ஷார்ட் டேர்ம் பர்ச்சேசஸும் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ல நம்ம வந்து டெய்லி வாங்குற பர்ச்சேஸும் தான் ஹை. இது வந்து நம்ம ஆவரேஜ் போட்டிருக்கோம். மொத்த ஆவரேஜ் ஒரு வருஷத்துக்கான ஒரு மாதத்துக்கான அந்த நாளுக்கான ஆவரேஜ். பட் அந்த அவருக்கு இது மாறும். 16, 17 ஒரு சில காலகட்டங்கள் 21 ரூபாய்க்குலாம் வாங்கியிருக்காங்க. சோ அதை சரி பண்றதுக்கான அடுத்த ஸ்லிப் அடுத்தது போங்க. சோ இப்ப நம்ம அந்த ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்டையும் இப்ப நம்ம அந்த கடந்த ஒரு மாதத்துல சின்ன லீக்கேஜஸ் ஆகுது சரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்டையும் இந்த ஓப்பன் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ல இருக்கிறதையும் சரி பண்றதுக்காக லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் போடுறதுக்கான வேலைகளை செஞ்சிருக்கோம். சோ அதன் மூலமாக நம்ம பாத்தீங்கன்னா இப்ப 8 ரூபாய் 91 பைசா இருக்கிறத வந்து நம்ம லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் போட்டு 6 ரூபாய்க்கு, அதாவது செவரல் இந்த ரெண்டாவது பிளாக்ல உங்களுக்கு தெரியும் 1000 மெகாவாட் நம்ம வந்து 6 ரூபாய்க்கும் இந்த மாதிரி மாற்றி வாங்க முயற்சிகளை செய்துட்டு வரோம். சோ இதன் மூலமாக நமக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் 215 கோடி ரூபாய் நம்ம வந்து மிச்சம் பண்ண முடியும். இப்ப இருக்கிற காலகட்டத்தில் அந்த ரெண்டு செக்டாரை மட்டும் இப்ப உடனே மாத்துறதுக்கான வேலைகளை துவங்கி இருக்கிறோம். சோ இதன் மூலமாக ஒரு 215 கோடி ரூபாய் சேவ் பண்ண முடியும் ஒவ்வொரு மாசத்திற்கும். சோ அந்த வேலை துவக்கப்பட்டுள்ளது. சோ இதெல்லாம் வந்து அந்த ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்லாம் மாத்திட்டு போடுறதுக்கான முயற்சிகள் ஆல்ரெடி எல்லாம் ஆரம்பிச்சிச்சு. ஒரு சில வாரங்களில் இதுக்கான ப்ராக்ரஸ் எல்லாம் தனித்தனி கான்ட்ராக்ட் எங்கெங்கெல்லாம் அவைலபிலிட்டி இருக்கோ அதெல்லாம் லாங் டேர்ம் கான்ட்ராக்டை போட சொல்லி நம்ம வந்து எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்றோம்னு சொல்லி அதெல்லாம் முடிச்சு நம்ம வந்து இதன் மூலமாக இது ரெண்டையும் மாத்துறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கோம். அடுத்தது முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது டிஎன்இபியோட ஸ்டாஃபிங். ஏன்னா இன்னைக்கு நம்ம கிரவுண்ட்ல தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயம். நம்ம சென்னையை மட்டும் பாக்குறது இல்லாம நம்ம தமிழகம் முழுவதும் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு சின்ன கிராமத்துல ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் போச்சுனாலும் இன்னைக்கு போய் பாக்குறதுக்கு அது கீழே ஒரு சப்ஸ்டேஷன் இருக்குன்னா சப்ஸ்டேஷன் கீழே 300-400 கிராமங்கள் இருக்கு. சோ ஒரு சப்ஸ்டேஷன்ல குறிப்பிட்ட அளவு நபர்கள் இருந்தா தான் அவங்க போய் அட்டெண்ட் பண்ண முடியும். இன்னைக்கு மக்கள் எல்லாம் போறாங்க சப்ஸ்டேஷன்ல போறாங்கன்னா சப்ஸ்டேஷன்ல யாருமே இல்லைன்னா அவ்வளவுதான் ஸ்டாஃப் இருக்காங்க. இருக்கிற சப்ஸ்டேஷன்ல ஸ்டாஃப் அங்க ஆபீஸ்ல ஸ்டாஃப் எவ்வளவு ஸ்டாஃப் இருக்காங்க நம்ம பாக்குறதுக்கு தான் இதை குறிப்பிட்டிருக்கிறோம். சோ நம்மளுடைய மொத்த தேவை டிஎன்இபியோட மொத்த தேவை வந்து 1,40,635 எம்ப்ளாயிஸ் வந்து இந்த டிஎன்இபிக்கு தமிழகம் முழுவதும் தேவை.
இதுல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 74,714 பேர் வந்து இது வரைக்கும் வேலையில் அமர்த்தப்பட்டு வேலையில் இருக்காங்க. எவ்வளவு வேக்கன்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 65,921 பேர் வந்து இப்ப நம்பர் வந்து இது வரைக்கும் வேக்கண்டா இருக்கு. கடந்த 10 வருடத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,240 பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க கடந்த 10 வருடத்துல. சோ அதுல எவ்வளவு ஃபில் பண்ணிருக்காங்க நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். அடுத்த 5 வருஷத்துல வந்து 16,782 பேர் ரிட்டையர்மெண்ட் ஆக போறாங்க. 2030க்குள்ள அடுத்த 5 வருஷத்துல நம்ம வந்து 16,782 பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக போறாங்க. சோ இதெல்லாம் கணக்கில் கொண்டு நம்ம வந்து இதை சரி செய்யும் வேலையை நம்ம வந்த இந்த அரசு பொறுப்பேற்று உடனே முதல் வாரத்திலே நம்ம துவக்கப்பட்ட விஷயம் தான் இது. ஏன்னா இது ரொம்ப அலாமிங்கான விஷயம். இதை நம்ம உடனே அட்ரஸ் பண்ணணும். இப்போ 16,000 பேரும் சப்சிக்வெண்டா இதுல இருந்து குறைஞ்சிட்டாங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதுல 60,000 கீழே போயிடும். 58,000 பேர் வச்சுன்னா எந்த ஃபங்க்ஷனும் பண்ண முடியாது. நம்ம இதோட எந்த இதுலயும் வந்து ஜென்ரேஷனா இருக்கட்டும் இல்ல டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கட்டும் எந்த இதுலயும் நம்ம ஃபங்க்ஷனே பண்ண முடியாது. சோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை அட்ரஸ் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். அதனாலதான் நம்ம என்ன ஸ்டெப் எடுத்துக்கணும் அடுத்த ஸ்லைடு. சோ இதுதான் கடந்த ஒரு 5 வருஷங்களா இவங்க அந்த 5 டென்யூரா அந்த கடந்த ஆண்டுகள் 2001 இருந்து 2026 வரைக்கும் எவ்வளவு எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க, எவ்வளவு ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க, எவ்வளவு இவங்க வந்து வேலைக்கு ஹையரிங் பண்ணிருக்காங்க எடுக்கப்பட்டதுன்னு. சோ நீங்க வந்து 2000 ஆண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா 200 பேர் அந்த 2000 ஆண்டு அதுல இருந்து பாத்துக்கலாம். 2001 இருந்து 2006 இந்த கடைசி இதுல பாத்தீங்கன்னா 425 பேர் வேலைக்கு எடுக்கப்பட்டுள்ளார்கள் 2001 இருந்து 2006 வரைக்கும். அப்போ வந்து மொத்தம் எவ்வளவு எம்ப்ளாயிஸ் இருந்தாங்கன்னா அந்த முதல் அதிமுக ஆட்சி 2001 இருந்து 2006 வரைக்கும் 93,722 பேர் 21 பேர் இருந்திருக்காங்க. எப்போ 2001 அவ்வளவு பேர் வேலைக்கு இருந்திருக்கிறார்கள். அப்போ வந்து ரிட்டையர்மெண்ட் அந்த வருஷம் அந்த 5 வருஷம் ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க 27,000 பேர். அப்ப நீங்க இதையும் சேர்த்து நீங்க கடைசியில பாத்தீங்கன்னா 425 பேர் தான் அந்த வருஷம் வேலைக்கு எடுக்கப்பட்டுள்ளார். அதே இதுல 2006 2011 திமுக ஆட்சியில் நீங்க வந்து மொத்தம் இருந்த எம்ப்ளாயி பாத்தீங்கன்னா 78,228 பேர் அப்ப இருந்தது. அதுல அந்த 5 வருஷத்துல 18,522 பேர் ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க. 6,740 பேர் தான் அப்போ ஹையரிங் நடந்திருக்கு. ரிட்டையர்மெண்ட் ப்ரொபோசிஷனும் பாத்துக்கோங்க, growth ப்ரொபோசிஷனும் பாத்துக்கோங்க. ஏற்கனவே இருந்த அதிமுக ஆட்சியில் இருந்த 93,000 பேர் கூட தக்க வைக்கப்படவில்லை. அந்த அளவுக்கு கூட தக்க வைக்கப்படவில்லை. அதுக்கடுத்து இந்த திமுக ஆட்சியில 78,000 பேராக அங்க ரிட்டையர்மெண்ட்டும் 18,000 பேர் போயிட்டாங்க. புதிதாக 6,700 பேர் தான் வேலைக்கு எடுக்கப்பட்டது. அடுத்தது 2011-16 அந்த அதிமுக அரசு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 79,908 பேர் இருந்தாங்க. அதுல 10,000 பேர்கிட்ட ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க. 9,729 பேர் வந்து வேலைக்கு எடுக்கப்பட்டுள்ளது. 2016-2021 ஆண்டு கால அந்த டென்யூர்ல 953 பேர் வேலையில் இருந்தார்கள். அதுல 9,800 பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க. அதுல 9,613 இது கடைசி அவங்க எடுத்த அந்த ஃபீல்ட் அசிஸ்டண்டா எடுத்தது. சோ அது இப்பவும் வேலைக்கு இருக்காங்க. அதுக்கு இல்லாமல் கடந்த 5 ஆண்டு அதாவது இவங்களுடைய ரெவன்யூவும் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகியும் இவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரும் இன்க்ரீஸ் ஆகியும் கடனும் 89,000 கிட்ட கடனும் வாங்கியப்பட்டும் இவர்கள் வேலைக்கு எடுத்தது 343 பேர் மட்டும்தான். சோ 343 பேர் மட்டும்தான் இவங்க வந்து வேலைக்கு எடுத்தாங்க. இதுதான் இப்ப இருக்கிற நம்ம இருக்கிற பக்கா டேட்டா. அதாவது இவங்களுடைய ரெவன்யூ இன்க்ரீஸும் நம்ம பார்த்திருக்கோம். எவ்வளவு வந்து கிட்டத்தட்ட 100% மேல அந்த டாரிஃப் சேஞ்சுக்கு அப்புறம் பொதுமக்கள் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு கட்டின பணத்துல டாரிஃப் அவங்களுடைய ரெவன்யூ இன்க்ரீஸும் 60,000 கோடிக்கு 69,000 கோடி கிட்ட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்பெண்டிச்சர் இவங்களுடைய இவங்களுடைய இயர்லி எக்ஸ்பெண்டிச்சரும் வந்து அப்படியே 100% கூடி இருக்கு. கடனும் 89,000 கோடி கிட்ட வாங்கிட்டாங்க. ஆனா இங்க வேலைக்கு எடுத்தது 343 பேர் மட்டும்தான். அந்த காலாண்டு அந்த பாத்தீங்கன்னா 74,714 பேர் இப்ப இருக்கிறாங்க. சோ ரிட்டையர்மெண்ட் மட்டும் 9,136 பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்காங்க. சோ இதான் இந்த மொத்த டிஎன்இபில எம்ப்ளாயிஸ் எப்படி எவ்வளவு தூரம் இருந்திருக்கு. ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் எவ்வளவு பேர் வேலை பார்த்த ஒரு இடம். அதாவது கிட்டத்தட்ட 1,00,000 பேர் 2000 ஆண்டுல கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இருந்த இடம் இன்னைக்கு 1,00,000 பேர் அப்ப இருந்த தேவைக்கு நம்ம இன்னைக்கு வந்து 5 மடங்கு 10 மடங்கு கூடி இருக்கு. நம்மளுடைய மின்சார தேவை நம்மளுடைய எவ்வளவு எண்ட் யூசர்ஸ் கன்சியூமர்ஸும் கூடி இருக்காங்க, எல்லாம் கூடி இருக்காங்க. இன்னும் 2 மடங்காக கூடி இருக்க வேண்டிய எம்ப்ளாயிஸ் தேஞ்சு கடைசியில் நம்ம 74,000 நிக்கிறோம். 25 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம வந்து 30 ஆண்டுக்கு பின்னாடி போயிருக்கோம். இதான் நம்ம வந்து இந்த 25 ஆண்டுகளை நம்ம திரும்ப நம்ம குறிப்பிட்டதுக்கு முக்கிய காரணம் எப்படி தேஞ்சிட்டு வந்ததுன்னு நம்ம காட்ட வேண்டியிருக்கும். ஏன்னா இது ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ் இல்ல. எம்ப்ளாயிஸ் வந்து பெரிய எக்ஸ்பென்ஸ் இல்ல. இன்னைக்கு வந்து 10,000 கோடி செலவினங்கள் ஆகுதுன்னா அது பெரிய எக்ஸ்பென்ஸ் இல்ல. ஏன்னா இந்த துறைக்கு அவங்க தான் முக்கியம். கீழ இருந்து களத்திலிருந்து மக்களோடு அவங்க பணியாற்றுறது அவங்க தான் முக்கியம். சோ அதுல கூட போக்கஸ் பண்ணாமல்
மற்ற விஷயங்களில் போக்கஸ் பண்ணனாலதான் இவ்வளவு கடன் சுமையும் இவ்வளவு செலவினங்களும் இவ்வளவு தூரம் இந்த துறை வளர்ச்சி அடையாமல் போனதுக்கு முக்கிய காரணம் கடந்த 25 ஆண்டுகளாக இந்த துறை கடந்து வந்த பாதை தான். கம்ப்ளீட் மிஸ்மேனேஜ்மெண்ட், கம்ப்ளீட்டா வளர்ச்சியை நோக்கி எந்த விஷயமும் செலுத்தப்படவில்லை. எல்லாமே பர்ச்சேஸ்ல தான் போயிருக்காங்க. புதிதாக எந்த திட்டங்களும் பெரிதாக துவங்கப்படவில்லை. நம்ம இதுவரைக்கும் 4000 மெகாவாட் 5000 மெகாவாட் கூட சொந்தமாக நம்ம உற்பத்தி செய்யலைன்னா அப்புறதுக்கு இவ்வளவு பெரிய வேலையை நம்ம செஞ்சிருக்கணும். இன்னைக்கு தனியார் தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க 30,000 மெகாவாட் 40,000 மெகாவாட் சோலார்ல எல்லாரும் ரெனியூபிள் எனர்ஜில அவங்க ஜெனரேட் பண்ணிட்டு போறாங்க. ஏன் நம்ம பண்ணல? நம்ம பண்ணிருக்க வேண்டிய விஷயத்த தனியார்கள் இங்க பண்ணிட்டு போறாங்க. தனியார்களை அனுமதித்து அவர்கள் மூலமாக இன்டைரக்டா நம்ம லாபம் சம்பாதிச்சதை மட்டும்தான் இவங்க இந்த 25 வருஷமா பண்ணிருக்காங்க. வேற எதுவுமே பண்ணல. ப்ரீவியஸ்ல இருப்போம், நான் அதை சொல்லிடுவோம். முன்னாடி போங்க. முன்னாடி இந்த இதுல இதான் நம்ம பார்க்க வேண்டியது. அதாவது தனியார்கள் மூலியமாக நம்ம இவ்வளவு வாங்க வேண்டியிருக்கு. அப்புறம் நம்ம என்னைக்கு இதை நம்மளுடைய சொந்த தொகுப்புல நம்ம 3495 மெகாவாட் தான் நம்மளுடைய சொந்த தொகுப்புல நம்மளுடைய உற்பத்தியிலே இருக்கு. அப்போ இவ்வளவு வருஷமாக இப்ப நீங்க மொத்தமாக தமிழ்நாட்டில் ரெனியூபிள் எனர்ஜில இது வரைக்கும் இங்க இன்வெஸ்ட் பண்ணவங்க மட்டும் 35,000-40,000 கோடிக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன் நம்மளுடைய அரசு துறை அதில் கவனம் செலுத்தவில்லை? கடந்த 25 ஆண்டுகளாக நம்ம வெளியில பர்ச்சேஸ் பண்றோம், மத்திய தொகுப்புல பர்ச்சேஸ் பண்றோம். ஏன் இங்க இருக்கிறவங்களுக்கே நம்ம இதுக்கப்புறம் இங்க இருக்கிற உள்நாட்டு இதுலயே இங்க இருக்கிற உற்பத்தியில ஏன் அதிகமா பர்ச்சேஸ் பண்ணல? ஏன் ரேட்டு பாத்தீங்கன்னா சோலார் ரேட்டு 6.11 பைசா இது வரைக்கும் போடப்பட்ட தொகுப்பு, இது ரொம்ப ஹையஸ்ட் ரேட்டு. அதுல ஏன்ற காரணத்தை இன்டைரக்டாக என்னன்னா, நடுவில் நிறைய அக்ரிகேட்டர்ஸ், ஒவ்வொரு சோலாருக்கும் நல்ல உற்பத்தியாளர், ஒரு மெகாவாட் 2 மெகாவாட் உற்பத்தியாளர் இருக்காங்க. நடுவில் நிறைய அக்ரிகேட்டர்ஸ், அவர்கள் மூலியமா தான் இந்த அரசு பர்ச்சேஸ் பண்ணுது. எங்கேயுமே டைரக்டா உற்பத்தி செய்யறவங்க பர்ச்சேஸ் பண்ணல. நடுவில் நிறைய அக்ரிகேட்டர்ஸ் மூலமா தான் இவ்வளவு ஹையஸ்ட் பிரைஸ் எல்லா இடத்துலயும் வந்திருக்கு. அடுத்து போயிடலாம். அந்த எம்ப்ளாயிஸ் இது போங்க. சோ இதான் இது வரைக்கும் எவ்வளவு எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க, இதுல எவ்வளவு இதுல கடந்து வந்த பாதை, எவ்வளவு தூரம் இந்த ஒரு ஸ்னாப்ஷாட்டே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு தூரம் இந்த துறை தேஞ்சிட்டு வந்திருக்குன்னு. சோ இருக்கிற இடங்களையே மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு ஒருத்தர் இப்ப 2000 ஆண்டு கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் இருந்திருக்காங்க. 99,484 பேர் இருந்த இடத்துல இன்னைக்கு 74,000 பேர் தான் இருக்காங்கன்னா, ஒருத்தர் 3 பேர் 4 பேர் செய்யக்கூடிய வேலையை செய்யறாங்க. அதிகப்படியான பணி சுமை உள்ள ஒரு துறையாக இருக்கு. ஏன்னா அவங்க டே டு டே அவங்க களத்துல இருந்தாகணும். ஒரு ஃபியூஸ் போச்சுன்னா போகணும், டிரான்ஸ்ஃபார்மர் போச்சுன்னா போகணும், ஃபியூஸ் ஆஃப் போச்சுன்னா போகணும். களத்துல போய் தினமும் களத்துல போய் ஆபீஸ்ல உட்காந்து வேலை பார்க்குற வேலை கிடையாது. எல்லாம் களத்துல நின்று போயிடணும். இப்ப சர்வீஸ் கொடுக்குறாங்க, ஏன் டிலே ஆகுது? ஆள் இல்ல. டெய்லி சர்வீஸ் ரெக்வஸ்ட் அவ்வளவு வருது, யாரு போய் கொடுக்கறது? ஒரு ஆள் 10 பேர் வேலை செய்யறாங்க. அதனாலதான் சர்வீஸ் உடனே கொடுக்க முடியல. மீட்டர் பாக்ஸ் பொறுத்தவரைக்கும் ஏன் டிலே ஆகுது? ஆள் இல்ல. சோ இதெல்லாம் தான் இதற்கான காரணம். இதை முறையாக அட்ரஸ் பண்றதுக்கு பெரிய விஷயமே இல்லை. சோ அதான் அடுத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கடந்த 3 வாரத்தில் நம்ம சொல்ல போறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. சோ நம்மளுடைய இப்போ கரண்ட் வேக்கன்ட்ல இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் முதலாவதாக முதலமைச்சர் சந்திச்சு பேசியவுடன் அரை மணி நேரத்தில் நேற்று சொன்னோம்ல, அரை மணி நேரத்தில் 15,000 பேரை வேலைக்கு எடுக்கிறதுக்கு நம்மளுடைய முதல்வர், தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் ஒப்புதல் அளித்தார். இந்த ஆண்டுக்குள் அந்த 15,000 பேர் வேலைக்கு கண்டிப்பாக எடுக்கப்படுவார்கள். அதுக்கடுத்து பண்ண ஒரு இவங்க கடந்த ஆட்சியில் பண்ண ஒரு பெரிய பிளண்டர் என்னன்னா, கேங்பன் 2021 ஒரு 5,391 பேர் எடுத்தாங்க. அதுல என்ன கண்டிஷன்ல எடுத்தாங்கன்னு தெரியல. எப்போ இவங்க தான் ஓசியில யாரும் எடுக்கிறது இல்லையா? எல்லாம் ஒரு கிரைட்டீரியா இருக்கும். ஒரு எடுக்கணும்னா யாரும் ₹1 கொடுக்காம கூட உள்ள வர முடியாது. சோ எல்லாத்துக்கும் ஒரு கிரைட்டீரியா வச்சு பழைய கவர்மெண்ட், அதாவது 2021 ஒரு கிரைட்டீரியா வச்சு ஏதோ வாங்கிட்டு 5,391 பேரை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இந்த கடந்த 5 ஆண்டுகளாக அவர்களை அப்படியே டிராப் பண்ணிட்டாங்க. சோ 5 ஆண்டுகளாக அவர்கள் பட்ட வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்ல. இந்த 5,391 பேரும். ஏன்னா அவங்களுக்கு வேலை இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு. நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. வேலை இருக்கா இல்லையான்னு தெரியல, கூப்பிடுவாங்களா இல்லையான்னு தெரியல, பார்க்காத மினிஸ்டர் இல்ல. ஏன்னா 3 மினிஸ்டர் மாட்டாங்க கடந்த 5 வருஷத்துல. ஆனா நிழல் ஒண்ணுதான், மினிஸ்டர் தான் வேற. நிழலா பின்னாடி இருந்து ஆபரேட் பண்ணது ஒருத்தாலாம். ஆனா மினிஸ்டர் தான் 3 மினிஸ்டர். ஆனா பார்க்காத மினிஸ்டர் இல்ல, பார்க்காத சிஎம் இல்ல, எல்லாரையும் பார்த்தாச்சு. சிஎம், அவர் மாப்பிள்ள, பையன், மாப்பிள்ள ஃப்ரெண்ட்ஸ், பையன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்திருக்காங்க. அவங்களுக்கு வழியே இல்லை. இப்ப முதல்வரிடம் பேசி அந்த 5,391 பேரையும் சேர்த்து 20,449 பேர் இந்த ஆண்டு அவர்களை கண்டிப்பாக வேலையில் எடுக்கப்படுவார்கள். சோ இதற்கும் முதல்வரிடம் ஒப்புதல் வாங்கிவிட்டது. அது பினான்சியல் அப்ரூவல் இருக்கு, ஏன்னா ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணனால. சோ இதையும் சேர்த்து 20,000 பேர் இந்த ஆண்டுகளுக்குள்ள 20,449 பேர் கண்டிப்பாக வேலையில் அமர்த்தப்படுவார்கள். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். சோ சப்சிக்வெண்ட் அடுத்தடுத்த ஆண்டுகள்ல இதெல்லாம் முடிச்சுட்டு இவங்களெல்லாம் பணியில் அமர்த்தி இவங்களுக்கு போதுமான ட்ரைனிங் கொடுத்துட்டு அடுத்தடுத்து சப்சிக்வெண்ட் ஆண்டுகள். ஏன்னா இப்ப நம்ம அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணிருக்கோம்னா, எல்லா இடத்துலயும் ஒப்பந்த தொழிலாளர் இருக்காங்க.
எவ்வளவு பேர் இருக்காங்கன்ற ரெக்கார்டே கிடையாது. மொத்தமாக எவ்வளவு பேர் இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் என்னிடம் வர்றவங்க பாத்தீங்கன்னா ஒப்பந்த தொழிலாளர் 15 வருஷம் இருக்கேன், 20 வருஷம் இருக்கேன். இங்கேயே பாத்தீங்கன்னா 6 மாதம் 7 மாதம் சம்பளம் வாங்காமல் அதுக்கு ஒரு கான்ட்ராக்டர் இருக்காங்க. அந்த கான்ட்ராக்டருக்கு டிஎன்இபி மூலமாக ப்ராப்பரா பேமெண்ட் போயிட்டு இருக்கு. சோ அவர்கள் வந்து அந்த தொழிலாளருக்கு 6 மாசம் 7 மாசம் பிஎஃப் இஎஸ்ஐ எதுவும் கொடுக்காம சம்பளம் கொடுத்திருக்காங்க. இப்பதான் முதல் முறையாக எத்தனை ஒப்பந்த தொழிலாளர்கள் எத்தனை வெண்டர் இருக்காங்க அதை கன்சாலிடேட் பண்ற வேலையை இப்பதான் துவங்கியிருக்கு. அது சில வாரங்கள் பிடிக்கலாம். ஏன்னா எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியல. சோ அவர்களுக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியல. பட் மொத்தமா லிஸ்ட் வந்த பிறகுதான் எவ்வளவு ஒப்பந்த தொழிலாளர் இருக்காங்க, ஒவ்வொரு சப்ஸ்டேஷன்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, அங்க லோக்கலா பிளேஸ் பண்ணிருக்காங்க, இந்த மொத்த லிஸ்டையும் நம்ம எடுத்து கண்டிப்பாக இதுல என்ன பண்ணணும்னு நம்ம அசஸ் பண்ண முடியும். சோ அந்த ஒப்பந்த தொழிலாளரை தவிர்த்து விட்டு இப்ப நம்ம டிஎன்இபில நேரடியாக எடுக்க போறது அந்த 20,449 பேர் பிளஸ் அதுல இன்க்ளூடிங் அந்த கேங்மேன் விடுபட்ட அந்த கேங்மேன் இருக்காங்களா 2021 ஆண்டிலிருந்து 5 வருஷமாக கஷ்டப்பட்டு வர அந்த கேங்மேனுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு நம்ம முடிச்சு சீக்கிரம் பைனான்சியல் அப்ரூவல் வாங்கி கொடுத்துருவோம். நம்ம யாரையும் பழி வாங்குறதும் இல்ல. கடைசியில வந்து 2 அரசும் அவங்களோட ஈகோல நீ வாங்கிட்டு போட்ட நான் வாங்கிட்டு போட்டேன்னு சொல்லி 2 பேரும் விட்டு அந்த 5,397 பேருக்கு கண்டிப்பாக இந்த அரசு ஒரு வழி கொடுக்கும்ன்றதை சொல்லிடுறோம். அடுத்த ஸ்லைட். இப்பதான் முக்கியமா நம்ம எம்ப்ளாயிஸ் வைஸ் பார்த்துட்டோம். எப்படி இந்த கடந்து வந்த பாதை, எவ்வளவு வந்து எம்ப்ளாயிஸ் இருந்தாங்க, எப்படி இந்த துறை எவ்வளவு தூரம் போயிருக்குன்னு. இப்போ நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், சப்ஸ்டேஷன்ஸ், நம்மளுடைய ஹெச்டி லைன்ஸ் எல்லாம் வந்து கடந்த 2001 ஆண்டுல இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவு இன்ஸ்டால் பண்ணதுன்னு பார்க்கணும். ஏன்னா நம்மளுடைய growth ஆவரேஜா இருக்கு. இது 15% இருந்து 20% growth வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்மளுடைய கஸ்டமர் growth இருக்கு, அதாவது எண்ட் யூசர் growth இருக்கு. அதை தக்கன நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் growth இருக்கான்னு பார்க்கணும்னா அதான் இருக்கும். ஸோ ஓவராலா இப்ப இருக்கிறதுல பாத்தீங்கன்னா சப்ஸ்டேஷன் மொத்தம் 1910 சப்ஸ்டேஷன்ஸ் இப்போ வரைக்கும் இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு வந்து நம்ம கமிஷன் பண்ணி முடிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க 2001க்கு முன்னாடி வரைக்கும் 618 அது வரைக்கும் இருந்த சப்ஸ்டேஷன் 618. அந்த 2001 ஆண்டுல இருந்து 6ஆம் ஆண்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 259 சப்ஸ்டேஷன்ஸ் புதிதாக உருவாக்கப்பட்டது அந்த அதிமுக ஆட்சியில். அதே நேரத்தில் 2006ஆம் ஆண்டுல இருந்து 2011ஆம் ஆண்டு வரைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 289 சப்ஸ்டேஷன்ஸ் புதிதாக உருவாக்கப்பட்டு கமிஷன் பண்ணப்பட்டது. 2011 இருந்து 16 வரைக்கும் 263 சப்ஸ்டேஷன்ஸ். 2016 இருந்து 2021 வரைக்கும் 359 சப்ஸ்டேஷன்ஸ் புதிதாக உருவாக்கப்பட்டு கமிஷன் பண்ணுச்சு. கடந்த ஆட்சி காலத்தில், அதாவது அதிகமான ரெவன்யூ ஜெனரேஷன் பண்ண ஆண்டு, அதிகமாக கடன் வாங்கப்பட்ட ஆண்டுலயும் 122 சப்ஸ்டேஷன்ஸ் மட்டும்தான் கமிஷன் பண்ணப்பட்டுச்சு. அவர் என்கிட்ட சொன்னார், செந்தில் பாலாஜி அசம்பிளியில சொன்னார், நாங்கள் நிறைய அனௌன்ஸ் பண்ணணும், அதோட டீடைல்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் தனியா. நிறைய அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் பண்ணாரு, வேற எதுவும் பண்ணல. இவ்வளவு ரெவன்யூ ஜெனரேட் ஆயிருக்கு, இவ்வளவு எக்ஸ்பெண்டிச்சர் வந்திருக்கு, அதே நேரத்தில் நீங்க இவ்வளவு கடனும் வாங்கியிருக்கீங்க. அதனால இவங்க மொத்தமா அந்த ஆண்டுகள்ல, கடந்த 5 ஆண்டுகள்ல நாங்க டீடைல்டா எல்லாமே எந்தெந்த சப்ஸ்டேஷன் வரைக்கும் எங்களால கொடுக்க முடியும் அந்த டேட்டா இருக்கு, மொத்தமா வாங்கிக்கொள்ளலாம். 122 சப்ஸ்டேஷன்ஸ் மட்டும் தான் இவங்க கமிஷன் பண்ணிருக்காங்க. அதே நேரத்தில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அதாவது ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், பவர் டிரான்ஸ்ஃபார்மர், டிஸ்ட்ரிபியூஷன், நம்ம கடைசியில் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் பார்க்கலாம். நீங்க மற்றதெல்லாம் டீடைல்டு அதுலயே இருக்கு, ஏன்னா அது பெரிய நம்பர். ஸோ அதுல 2001ஆம் ஆண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா 1,35,457 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தமிழகத்தில் இருந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ ஒவ்வொரு 5 ஆண்டுகளிலும் எவ்வளவு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணி அவங்க வந்து புதுதாக இன்ஸ்டால் பண்ணான்னு பாக்குறோம். இதுல கடைசி 2 டென்யூர் பாத்துக்கலாம். அதாவது 2016 இருந்து 2021 வரைக்கும் 84,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து கமிஷன் பண்ணிருக்காங்க, புதிதாக ப்ரொக்யூர் பண்ணி கமிஷன் பண்ணிருக்காங்க. அதுல 2021 இருந்து 2026 வரைக்கும் 99,573. அதான் அதையும் சொன்னார், கரெக்டா தான் சொன்னாரு. ஆனா அதுல அந்த சிபிஐ வழக்க மிஸ் பண்ணிட்டாரு. 99,573 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணி பண்ணிருக்காங்க. சோ இந்த ஆவரேஜும் இதோடைய செலவினங்கள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நம்ம தனியா பார்ப்போம். பட் இந்த ஆவரேஜும் இதான் வந்து நம்ம அந்த ஆண்டுகள்ல பண்ணப்பட்டது. மொத்த உள்ள இப்போ கரண்டா தமிழகத்தில் உள்ள மொத்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பாத்தீங்கன்னா 4,47,603 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இப்ப இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். சோ தான் இந்த ஹெச்டி லைன்ஸ், அப்புறம் ஓஹெச் லைன்ஸ், இதெல்லாம் கிலோமீட்டர் இருக்கு. யூஜி கேபிள்ஸ் இதெல்லாம் எவ்வளவு இன்ஸ்டால் பண்ணிருக்குன்னு பாக்குறோம். ஒவ்வொரு ஆண்டுகள்லயும் எவ்வளவு இன்ஸ்டால் பண்ணிருக்கு நம்ம இங்க தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுலயும் 2006 இருந்து 2011 தான் வந்து அதிகமா, அதாவது 68,000. அதுக்கடுத்து 2011-14 இருந்து 53,384. 2016 இருந்து 2021 ஆண்டுகளில் 33,706 கிலோமீட்டர்ஸ் மொத்தம் லே பண்ணிருக்கு. அதே எல்டி லைன் சொல்றோம் நம்ம. அதே 2021 2026 வரைக்கும் 23,179 கிலோமீட்டர்ஸ் வந்து எல்டி லைன்ஸ் வந்து லே பண்ணிருக்காங்க. சோ இதான் மொத்த இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதுலயும் எந்தெந்த ஆண்டுகள் எவ்வளவுன்னு குறிப்பிட்டு. நெக்ஸ்ட் போங்க.
நம்மளுடைய மொத்த இப்போ அசட் இப்போ இருக்கிற நம்ம எவ்வளவு அசட் இருக்குன்னு பார்த்துட்டோம். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல இருந்து ஹெச்டி லைன்ஸ் இருந்து எல்லா லைன்ஸுக்கும் கண்டக்டர்ஸ் எல்லாருக்கும் இதுல எவ்வளவு வந்து பழையது. இப்போ நீங்க இந்த துறையில 25 ஆண்டுகளுக்கு மேல போன சப்ஸ்டேஷன்ஸ் கண்டிப்பா பயன்படுத்தவே முடியாது. ஸோ அதுதான் இன்னைக்கு இங்க இருக்கிற வல்லுநர்கள் டெக்னீஷியன் சொல்றது. ஸோ அதே நேரத்தில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸும் 25 ஆண்டுகளுக்கு மேல இருக்க டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பயன்படுத்த முடியாது. ஸோ அது மாதிரி எவ்வளவு வந்து 25 ஆண்டுகளை கடந்ததுன்னு நம்ம பார்த்துக்கோம். சப்ஸ்டேஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற மொத்தம் 33 கேவிஎல் 797 சப்ஸ்டேஷன்ஸ்ல 184 சப்ஸ்டேஷன் வந்து 25 ஆண்டுகளை கடந்து விட்டுச்சு. ஸோ இன்னும் நீங்க அடுத்த ஒரு 5 ஆண்டுகள் நம்ம முடிகிறப்ப அப்போ அதாவது 2001 2006 காலகட்டங்களில் போட்ட மேலும் ஒரு சில அதாவது ஒரு 200-300 சப்ஸ்டேஷன்ஸ் அதுவும் 25 ஆண்டுகளை கடந்துரும். ஸோ அடுத்த 5 ஆண்டுகள்ல ஸோ அதே 110 கேவியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% 970 449 வந்து 25 ஆண்டுகளை கடந்து விட்டது. ஸோ இதான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். அதே டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற 4,47,603 டிரான்ஸ்ஃபார்மர்ல 42,000 டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 25 ஆண்டுகளை கடந்து விட்டது. 20 ஆண்டுகளை கடந்தாலே அதோடைய ஒர்க்கிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிரும். 25 ஆண்டுகளை கடந்தது வந்து 42,808 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு. அப்ப 20 ஆண்டுகளை கடந்ததுன்னு பார்த்தா இன்னொரு 50,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கும். ஸோ இதான் வந்து இன்னைக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம். அதாவது நம்ம லோட தாங்க முடியல. எல்லா இடத்துலயும் கஸ்டமர்ஸ் அதிகரிச்சிட்டாங்க, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இல்ல. அந்த ஒரு பழைய 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இப்போ அதே கெப்பாசிட்டியில் ரன் பண்ண முடியல. இதனாலதான் அங்கங்க லோ வோல்டேஜ் இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதை ரீப்ளேஸ் பண்றது, இதை எப்படி சரி பண்றோம் நெக்ஸ்ட் அடுத்த ஸ்லைட். ஸோ இப்போ இருக்கிற இந்த சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்றதுக்கான எவ்வளவு திட்டங்கள் இதை நம்ம இந்த ஆண்டே தொடங்க போறோம். அதாவது எந்தெந்த ரீஜியன்ல இப்ப சென்னை, கோயம்புத்தூர், இதை நம்மளுடைய 12 ஜோன் இருக்கு, 12 ரீஜன் இருக்கு நம்மளுடைய டிஎன்இபில. ஸோ அதை வந்து ரிப்பேரும் அப்கிரேடும், ஏன்னா பழைய சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து அப்கிரேட் பண்ண வேண்டிய உடனடி கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ அதற்கு எவ்வளவு மொத்தம் வந்து பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 8,318 கோடி வந்து பழைய சப்ஸ்டேஷன்ஸை புதுப்பிக்கும் பணிகள், அதை ரிப்பேர் பண்ற பணிகளை நம்ம உடனடியாக துவக்க போகிறோம். இதையும் இப்ப முதல்வரிடம் ஒப்புதல் வாங்கிவிட்டோம். அடுத்தது நெக்ஸ்ட் போங்க. ஸோ இப்போ ஆன்கோயிங் இப்போ வேலை நடந்துட்டு இருக்கிற சப்ஸ்டேஷன்ஸ் பாத்தீங்கன்னா 121 சப்ஸ்டேஷன்ஸ் வந்து இப்போ ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு மொத்தம். அதாவது கடந்த ஆட்சியில அவங்க அனௌன்ஸ் பண்ண 423 சப்ஸ்டேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 32 கமிஷன் ஆயிடுச்சு. 121 ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இருக்கு. அந்த 121ல பாத்தீங்கன்னா 20 வந்து பழைய 2016-21 ஆரம்பிச்சது இன்னும் முடிவடையாமல் இருக்கு. ஸோ அதெல்லாம் அப்படியே பெண்டிங்ல இருக்கு. அதையும் சேர்த்து 121 ஒரு ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு. 270 அனௌன்ஸ்மெண்டா தான் இருக்கு. இன்னும் இடம் ஐடென்டிஃபை பண்ணல. ஃபண்டிங் எல்லாம் இதுல எல்லாம் ஃபண்டிங் எப்படி நடந்துட்டு இருக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபண்டிங் எல்லாம் வந்து நம்ம லோன்ல தான் அரேஞ்ச் பண்ணி டைப் பண்ணி ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு 270 இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, இடமும் ஐடென்டிஃபை பண்ணல. அதையெல்லாம் சேர்த்து இனி வர்ற ஆண்டுகள்ல நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் மீட் எடுக்கிற முதல்ல அந்த ரிப்பேர் ஒர்க்கும் பண்ணுவோம். அது கூட நம்ம புதிய சப்ஸ்டேஷன்ஸ் உருவாக்கும் பணிகளையும் சேர்த்து செய்வோம். அடுத்த ஸ்லைட்ல ஸோ நம்ம அடுத்த ப்ரொக்யூர்மெண்ட்ஸ் என்னென்ன பண்ண போறோம் இந்த 2026 2027. ஏன்னா நம்ம உடனடியாக செய்யற வேலையில நம்ம ஹையரிங்கும் வேலைக்கு எடுக்கிறதும் 15,000 பிளஸ் அந்த 5,000 கேங்மேன் 20,000 பேர் எடுக்கிறோம். அதற்கடுத்து இந்த பழைய சப்ஸ்டேஷன்ஸ் நம்ம வந்து புதுப்பிக்கும் பணிகளையும் நம்ம உடனடியாக துவக்க போறோம். அது இல்லாமல் இந்த வருஷம் 2026-27 ஆண்டுகளுக்குள்ள நம்ம என்னென்ன வேலைகளை துவக்க போறோம்னு பாத்தீங்கன்னா 231 சப்ஸ்டேஷன்ஸ் உடனடியாக. இதான் வந்து அன்னைக்கு முதல்வர் அறிவிச்சதுல இந்த 15,000 கோடி செலவுல 231 சப்ஸ்டேஷன்ஸ் உடனடியாக துவக்க போறோம். அதுக்கு லேண்ட் அக்யூசிஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. உடனடியாக துவக்கும் பணிகள் தான் இப்போ உடனே இருக்கு. அதே நேரத்தில் இஹெச்பி சப்ஸ்டேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1056. அதுக்கப்புறம் கடைசியில் டிரான்ஸ்ஃபார்மர் பார்க்கலாம். 60,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து இந்த வருஷம் ப்ரொக்யூர் பண்ண போறோம். மீட்டர்ஸ் வந்து 21,70,000 மீட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்த்து 21,512 கோடிக்கு இந்த வருஷம் வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டெபிலைசேஷனுக்காக நம்ம செய்ய போற வேலைகள் இந்த ஆண்டு மட்டும். அடுத்த 4 ஆண்டுகள் என்ன செய்ய போறோம்னு இதுல பார்த்தோம். ஸோ அடுத்த 4 ஆண்டுகள்ல 238 சப்ஸ்டேஷன்ஸ் வந்து நம்ம புதிதாக மேலும் உருவாக்க போறோம். இது இல்லாமல் அடுத்த 4 ஆண்டுகளில் புதிதாக உருவாக்க போறோம். ஸோ இதெல்லாம் என்னென்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டு இதுல டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மட்டும் 1,50,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து பிளான் பண்ணிருக்கோம். ஏன்னா இதை பண்ணாதான் நம்ம அடுத்து வர்ற நம்மளுடைய ரெக்யர்மெண்ட்ஸை நம்மளுடைய கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா இப்போ நீங்க 4,47,000 டிரான்ஸ்ஃபார்மர் இப்பயே 40,000 டிரான்ஸ்ஃபார்மர் கிட்ட 25,000 பழசு. ஸோ நம்ம முடிவடையும் படத்துல 1,00,000 20 ஆண்டுகளுக்கு பின்னாடி இருக்கும். ஸோ அதனால 1,50,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸையாவது நம்ம வந்து பிளான் பண்ணிருக்கிறோம். அடுத்த ஸ்லைட்.
ஸோ நம்ம ப்ரொபோஸ்டு சப்ஸ்டேஷன்ஸ் எங்கெங்க பண்ணிட்டு இருக்கோம், இப்போ எங்கெங்க பிளான் பண்ணி இந்த 231 சப்ஸ்டேஷன்ஸ் இருக்குல்ல, அதோடைய ஸ்பிளிட் எங்கெங்க வந்து நம்ம ப்ரொபோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ண போற ப்ரொபோஸ்டு சப்ஸ்டேஷன்ஸ், இந்த ஆண்டு தூங்க போற சப்ஸ்டேஷன்ஸோடைய ஸ்பிளிட் இப்போ இந்த 231 போலாம். அதான் 2027 இருந்து அடுத்த 4 ஆண்டுகள்ல நம்ம எவ்வளவு சப்ஸ்டேஷன்ஸ் பிளான் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு அதோடைய ஸ்பிளிட் அப், அதாவது சென்னை அந்த ரீஜன் வைஸ் நம்ம ஸ்பிளிட் அப், இதுல இடமெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஃபண்ட் எல்லாம் நம்ம லோன் டை அப் தான் பண்றோம். லோன் டை அப்ல இதை எப்படி பண்ண போறோம்னு சொல்லிட்டு அதுக்கான பிளானிங் மொத்தம் வந்து அடுத்த 5 ஆண்டுகள்ல 469 சப்ஸ்டேஷன்ஸ் வந்து உருவாக்கும் பணிகளை நம்ம இப்போதைக்கு திட்டமிட்டு இருக்கோம். தேவைக்கேற்ப அதிகரிக்கணும்னாலும் அப்ப தேவைக்கேற்ப அறிவிச்சுக்கலாம். பட் இப்போதைக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அட்லீஸ்ட் ஃபியூச்சரிஸ்டிக்கா நம்ம வந்து பிளான் பண்றது நம்ம 469 சப்ஸ்டேஷன் வந்து இப்போதைக்கு பிளான் பண்ணிருக்கோம். அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஆன்கோயிங் நம்ம வந்து தெர்மல் ப்ராஜெக்ட்ஸ், நம்ம ஹைட்ரல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பல ஆண்டுகளாக 10-15 ஆண்டுகளாக நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அது எப்போ முடிக்கணும், எந்த காலாண்டு, எவ்வளவு திட்டமிடல், ஏன்னா ஒவ்வொரு அரசும் மாறி மாறி வந்த காரணத்தினால், இந்த 5 வருஷம் அந்த 5 வருஷம் மாத்தி மாத்தி வந்த காரணத்தினால் ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அதோடைய கண்டினியூட்டி இல்லாம போன விஷயங்கள் இருக்கு. ஸோ நீங்க எண்ணூர்ல பாத்தீங்கன்னா 2013 ஆரம்பிக்கப்பட்ட ப்ராஜெக்ட் சுமார் வந்து 9799 கோடியில திட்டமிடப்பட்டு ஆரம்பிக்க இப்ப டோட்டல் காஸ்ட் இப்ப அடிஷ்னலா வந்து 7252 கோடி தேவைப்படுது அந்த ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு. ஸோ அதற்கான பணியும் இப்ப விரைவாக முதல்வர் அன்னைக்கு ரிவ்யூ பண்ணிட்டு விரைவாக முடிக்கும் பணிகளை துவக்கிட்டு அதே தான் உடன்குடிக்கும். இப்ப அடிஷ்னலா வந்து 818 கோடி தேவைப்படுது. அதுவும் 2013 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்த 2 வந்து நம்ம ரொம்ப பேசப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த இடிபிஎஸ் நம்ம இங்க தெர்மல் எக்ஸ்பான்ஷனுக்கு 2012 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த ப்ராஜெக்ட் வந்து திட்டமிடப்பட்ட போது 6380 கோடியில திட்டமிடப்பட்டு அதுல வந்து 2871 கோடி செலவுகள் செஞ்சு கடந்த 2 வருஷமா அப்படியே கிடப்பில் போடப்பட்டுள்ளது. ஃபீசிபிலிட்டி இல்லை, என்ன ப்ராப்ளம் தெரியல, அப்படியே கிடப்பில் போடப்பட்டு இது வரைக்கும் அதுல செலவு செஞ்சது மட்டும் 2871 கோடி செலவு செய்து அப்படியே கிடப்பில் விட்டு விட்டார்கள். ஸோ அதை நம்ம எக்ஸ்பர்ட்டை வச்சு அசஸ் பண்ணி என்ன செய்யலாம்னு பார்க்கணும். அதுக்கடுத்து இந்த உப்பூர் வந்து நம்ம பேச வேண்டிய விஷயம். உப்பூரும் அதே மாதிரி தான் 2010 அந்த திமுக ஆட்சி காலத்தில் துவங்கப்பட்டது. 12778 கோடி செலவில் திட்டமிடப்பட்டது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5920 கோடி இது வரைக்கும் செலவு பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக 2021 அது ஸ்டாப்ட் இல்ல, தப்பா இருக்கு. அது 2021 அது வந்து கிடப்பு, அதுல இருந்து அப்படியே கிடப்புல கிடக்கு. அந்த உப்பூர் பிளான்ட் 5 ஆண்டுகளாக எந்த வேலையும் செய்யல, 5 ஆண்டுகள் அப்படியே கிடப்புல இருக்கு. ஸோ இதையும் முதல்வர் அசஸ் பண்ணி அன்னைக்கு ரிவ்யூ பண்ணி முடிச்சுட்டு உடனடியாக இதையும் முடிக்க சொல்லியிருக்கிறார். ஏன்னா இவ்வளவு செலவு பண்ணியாச்சு மக்களோட வரி பணத்தை எடுத்து. அந்த உப்பூருக்குலாம் வந்து கேட்ட வரைக்கும் அதுக்கு வாங்கின கடனும் செலுத்தப்பட்டு விட்டுச்சான். வாங்கின கடனையும் செலுத்தியாச்சு, ஆனால் அது அனைத்தும் அப்படியே கிடப்பில் போட்டு ஒரு ஓரமாக போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இவ்வளவு வாங்கின கடந்த 5 ஆண்டுகள் இவங்க வாங்கின கடன், இவங்க இன்க்ரீஸ் பண்ண ரெவன்யூ, இது எதிலையும் இந்த இதில் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. ஸோ நம்ம அடிஷனலா ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாங்களா? இல்ல. அடுத்து போங்க. ஸோ கடந்த இதுல ஹைட்ரல் ப்ராஜெக்ட்ஸ்ல என்னென்ன இப்போ பம்ப் ஸ்டோரேஜ்ல நிறைய நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். ஏன்னா பீக் ஹவர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஃபோக்கஸ் பண்றது. அதுவும் வந்து 2016-21 ஆண்டுகள்ல ஆரம்பிக்கப்பட்டது. இந்த குந்தா ப்ராஜெக்ட்ஸும் அதே மாதிரி தான். ஸோ இதெல்லாம் திட்டமிடப்பட்டு எவ்வளவு அடிஷனல் ரெவன்யூ இப்போ தேவைப்படுது இப்போ இந்த 2 ப்ராஜெக்ட்டுக்கும். ஸோ இதெல்லாம் விரைவாக இந்த ஆட்சி காலத்தில் முதல்வரும் உத்தரவிட்டிருக்கிறார். சீக்கிரமா முடிச்சு நம்ம துவக்கும் பணிகள்ல இருக்கிறோம். ஸோ அதெல்லாம் விரைவாக ஆய்வு செய்து அடுத்தடுத்த கட்டத்தில் சீக்கிரமா முடிக்கிற வேலையில நம்ம இப்போ பண்ணியிருக்கிறோம். அடுத்தது போங்க. ஸோ இதுல ப்ரீவியஸ்ல இப்போ ஸோ இந்த 2லயும் பாத்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளாக எந்த புது ப்ராஜெக்டும் ஆரம்பிக்கல. இப்போ இந்த மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட் ஏதாவது ஹைட்ரல் தெர்மல் ஏதாவது ஆரம்பிச்சிருக்காங்களா, இனிஷியேட் பண்ணிருக்காங்களா? எதுவும் புதிதாக ஆரம்பிக்கப்படவில்லை. எதுவும் புது அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணல. எல்லாம் ஐடென்டிஃபைடோட இருக்கு. பிஓ ரிலீஸ் பண்ணிருக்கு. எந்த இதுவும் புதிதாக துவங்கப்படல. அடுத்தது போலாம். ஸோ நம்ம கடந்த 4 வாரத்துல என்னென்ன, அதாவது எம்ப்ளாயி ரிலேட்டட்ல எவ்வளவு பேர் ஹையர் பண்றதுக்கான நம்ம வேலைகளை துவங்கி இருக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே நேரத்தில் நம்ம வந்து எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது எவ்வளவு சப்ஸ்டேஷன்ஸ் புதிதாக துவங்க இருக்கிறோம், அதே நேரத்தில் எவ்வளவு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்க இருக்கிறோம், எவ்வளவு புதிதாக எல்லா எக்யூப்மெண்ட்ஸ்ல வாங்க இருக்கு, அனைத்து திட்டமிடலும் செஞ்சு அதற்கான வேலைகள் துவங்கப்பட்டு விட்டுச்சு. அது இல்லாமல் நம்ம இங்க ப்ராசஸ் ஓரியன்டா எவ்வளவு சேஞ்சஸ் நம்ம பண்ணிருக்கோம் நம்ம பாக்குறோம். அதாவது நிறைய அவுட்டேஜஸ் சொல்றாங்க, டெய்லி இவ்வளவு அவுட்டேஜஸ் போகுதுன்னு. ஸோ அந்த அவுட்டேஜஸ் மக்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கொள்ள வேணும்.
எவ்வளவு அவுட்டேஜஸ் ஒவ்வொரு நாள் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதற்காக கடந்த ஒரு வாரமாக டெய்லி டேஷ்போர்டு எவ்வளவு அவுட்டேஜஸ், அதாவது எந்தெந்த இடத்துல பவர் ஃபெயிலியர் ஆகுது, எவ்வளவு அவுட்டேஜஸ் நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டு வரோம். ஸோ அதுல எவ்வளவு நேரத்தில் அதை ரெக்கவர் பண்றாங்க, எந்தெந்த இடத்துல அவுட்டேஜஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டு வரோம். இதுவரை நான் பார்த்தவரை 52 55 இடங்கள் அதிகமாக அவுட்டேஜஸ் தமிழ்நாடு முழுவதும். அது எவ்வளவு நேரத்தில் ரெக்கவர் பண்றதும் சேர்த்து நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டு வரோம். அது ஒரு புது இனிஷியேட்டிவ். அதுக்கடுத்து கிரீன் ரெனியூவபிள் எனர்ஜியில் இந்த சோலார் விண்ட் மில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன்ஸ் இது முன்னாடி எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியும். பார்ட்டி ஃபண்ட் ரொம்ப கோவம் வந்தது நிறைய பேருக்கு. ஸோ இந்த ரெனியூபிள் எனர்ஜில இது வரைக்கும் அப்ளிகேஷன் கொடுத்த எல்லாருக்கும் நீங்க போய் கேட்டீங்கன்னா தெரியும் பார்ட்டி ஃபண்ட் என்னன்னு அவங்க சொல்லுவாங்க. இப்பவும் பார்ட்டி ஃபண்ட் கொடுத்துட்டு ஏதாவது கிடைக்காம இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்லலாம். அவர்களுக்கு தேவையான அந்த பார்ட்டி ஃபண்ட் யார்கிட்ட கொடுத்தாங்களோ அதை வாங்கி நாங்கள் திரும்ப கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கிறோம். ஸோ அந்த பார்ட்டி ஃபண்டை கொடுத்துட்டு அதுல பெரிய சிக்கல் இருந்த துறை வந்து அந்த கிரீன் எனர்ஜில சோலார்ல. ஸோ அதுல ஒரு மெகாவாட்டுக்கு இதுவரை ஒரு பெரிய அளவுல 20-25 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு தான் இது வரைக்கும் அப்ளிகேஷன் உள்ள போயிருக்கு. அப்புறம் கமிஷனிங் அந்த இடம் உங்களுக்கு ஏறது வர்றது எல்லாமே சேர்த்து தான் அந்த கிரீன் எனர்ஜில போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை டிரான்ஸ்பரண்டா ஆக்கும் முயற்சியாக நம்ம வந்து அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிருக்கோம். முதல் கட்டமாக நம்ம என்ன போறோம்னா பேட்டரி ஸ்டோர்டு போறோம். இனி வர்ற காலங்களில் முதல் கட்டமாக விரைவில் முதல்வருடைய ஒப்புதல் பேர்ல இது லான்ச் செய்யப்படும். முதல் கட்டமா பேட்டரி ஸ்டோர் தான் போறோம். ஏன்னா லோட் ஃப்ளோ ஸ்டடி இல்லாமல் இவர்கள் சரியாக திட்டமிடாமல் எல்லா இடத்துலயும் நிறைய கொடுத்து வச்சிருக்காங்க, சோலாருக்கும் விண்டுக்கும். ஸோ அதனால நிறைய இடத்துல ஹை வோல்டேஜ் நிறைய இருக்கு. அது எவ்வளவு வருது, எவ்வளவு லோடு இருக்கு, எவ்வளவு இல்லைன்னு தெரியல, ரியல் டைம் டேட்டாவே இல்லை. ஸோ அதற்கான முழு அளவில் லோட் ஃப்ளோ ஸ்டடி பண்ணும் பணிகள் கடந்த 3 வாரங்களாக நடந்துட்டு வருது. ஸோ அதை செய்யாமல் நம்ம வந்து புதிதாக அப்ளிகேஷன் துவங்க முடியாது. அதனால பேட்டரி ஸ்டோர்டு மட்டும்தான் அடுத்த வர ஒரு சில நாட்களில் நம்ம அனைத்தும் முடிஞ்சு இப்போ அதுக்கான பாலிசி டிஃபைனிங் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இந்த டிஎன்இபியில் வந்து இவ்வளவு பெரிய ஒரு துறை, ஒரு டெக்னிக்கலான துறை, எலக்ட்ரிக்கல்ல இவ்வளவு பெரிய இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய துறையாக வளர்ந்துக்க வேண்டிய துறையில இது வரைக்கும் R&D டீமே இல்லை. ஸோ அதனால நம்ம புதிதாக R&D டீம் ஒன்று உருவாக்கப்பட்டு நம்ம ஐஐடியோட கொலாபரேஷன் பண்ணிருக்கோம். விரைவில் அதுக்கான கொலாபரேஷன் நம்ம சைன் ஆயிடும். ஸோ அவரெல்லாம் உள்ளடக்கி தான் நம்ம வந்து இப்போ பாலிசி டிசைனிங்ல டிஃபைனிங் பண்ண போறோம். ஏன்னா ரெனியூபிள் எனர்ஜியில் எவ்வளவு பேட்டரி ஸ்டோர்டு வேணும், எவ்வளவு பண்ணணும், என்ன மாதிரியான பாலிசி கொண்டு வந்து எல்லாம் டிஃபைன் பண்ணி ஒரு 10 நாட்களுக்குள்ள இதை நம்ம லான்ச் பண்ணிடுவோம். ஸோ இனிமேல் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டா எங்கெங்கெல்லாம் நீங்க அவைலபிள் இருக்கோ நீங்க அப்ளிகேஷன் கொடுக்கலாம், எந்த பார்ட்டி ஃபண்டும் கிடையாதுன்றத திரும்பவும் கோட் பண்ணிக்கிறோம். அடுத்தது கிளவுட் ஆடிட்டிங்னு ஒரு சிஸ்டம் வந்து கடந்த 5 வருஷமா பண்ணிருக்காங்க. இது நம்ம ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன, இந்த கான்ட்ராக்ட் ஸ்டாஃபிங்ல கிளவுட் ஆடிட்டிங்னு ஒன்று வச்சிருக்காங்க. யாரெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் ஸ்டாஃபிங் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து ஒரு வெளியில ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு டீம் இருக்காங்க. அந்த டீம்கிட்ட போய் இவங்க போய் பில்ஸை சப்மிட் பண்ணிட்டா அவங்க சிக்னேச்சர் பண்ணாதான் இங்க பில்லே சாங்ஷன் ஆகுது. ஆனா அவங்ககிட்ட வேலை பார்க்குற அந்த தொழிலாளர்கள், ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு சரியான சம்பளம் போதா இல்ல, சரியா இஎஸ்ஐ பிஎஃப் கட்டுறாங்களா இல்ல. ஸோ சம்பளமும் போகாமல் இஎஸ்ஐ பிஎஃப்பும் கட்டாமல் எவ்வளவு பேர் 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேர் இருக்காங்களான்ற அக்கௌண்ட் யார்ட்டையுமே இல்லை. அதெல்லாம் அந்த கிளவுட் ஆடிட்டிங்னு ஒரு டீம்ல இருக்கு. ஸோ இது என்னன்னா முற்றிலும் வந்து முறைகேடு செய்யறதுக்காக மட்டும் உருவாக்கப்பட்ட ஒரு பிளான் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நீங்க டிஎன்இபிலே இவ்வளவு பேர் இருக்கப்ப நம்மளே வெரிஃபை பண்ணி கொடுக்காம எதுக்கு கிளவுட் ஆடிட்டர்னு எக்ஸ்டர்னல் ஆடிட்டர்? நீங்க 100 பேர் வேலை பாக்குறீங்கன்னா 100 பேருக்கு கையெழுத்து நீங்க போடணும்னா 100 பேருக்கும் ஒரு பில் அப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்ற மாதிரி தான் இந்த சிஸ்டம் இருந்துச்சு. இது இருக்கிற நம்ம வெண்டர் மேனேஜ்மெண்ட் மீட்டிங் வச்சிருந்தோம், கடைசி கலைவாணர் அரங்கத்தில் வச்சிருந்தோம். அதுல பலர் இதை சுட்டி காட்டினார்கள். அடுத்த நாளே இது ரத்து செய்யப்பட்டது. ஸோ இப்ப இருந்து புதுசா என்ன பண்ணிருக்கோம்னா யாரெல்லாம் ஒப்பந்த தொழிலாளர் இருக்காங்களோ அவங்க அனைவரும் அவங்களுடைய எம்ப்ளாய்க்கு பே பண்ண பே ஸ்லிப்பு, இஎஸ்ஐ பிஎஃப் அந்த முந்தைய மாதத்துக்கு இப்போ கடந்த மாதத்துக்கு இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ள சப்மிட் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு பில்லிங் ப்ராசஸ் ஆகுன்ற புது சிஸ்டத்தை நம்ம போன மாசம் இருந்து உருவாக்கி இருக்கிறோம். அது இந்த மாசத்துல இருந்து யாரெல்லாம் எம்ப்ளாய் ஒப்பந்த தொழிலாளருக்கு அவங்களுடைய சம்பளத்தை அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிட்டு இஎஸ்ஐ பிஎஃப் கட்டினால் மட்டும்தான் அவர்களுக்கு பில்லிங் இங்க ப்ராசஸ் செய்யப்படும். நான் நிறைய பேர் என்ன வந்து சந்திச்சாங்க, 6 மாசம் சம்பளம் வராமல் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு முறையாக டிஎன்ஏபில இருந்து அந்த வெண்டருக்கு போயிருக்கு. 6 மாசமா சம்பளம் வாங்க. இதே பில்டிங்ல என்கிட்ட வந்து 4-5 பேர் பார்த்தாங்க. ஸோ அதற்கப்புறம் தான் இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு யாரெல்லாம் அந்த மாதிரி தொழிலாளர்களை ஏமாற்றிருக்காலும் அவங்க மேலே கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் ஒரு சில பேர் மேலே கொடுத்திருக்கோம், நடவடிக்கையும் எடுப்பதற்கான நோட்டீஸ் எல்லாம் அனுப்பப்பட்டிருக்கு. இதை யாரும் தவறும் பட்சத்தில் எம்ப்ளாய்க்கு அந்த ஸ்டாச்சுரரி கம்ப்ளைன்ஸ்ல யார் மிஸ் பண்றாங்களோ அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் பணிகள் கண்டிப்பாக டிஎன்ஏபி துவங்கும். ஏன்னா எந்த இடத்துலையும் தொழிலாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர் யாரும் பாதிக்க விட மாட்டோம், அதுல உறுதியா இருக்கணும். அதுதான் இந்த ப்ராசஸை நீக்கிவிட்டு கடந்த மாதத்துல இருந்து எல்லாமே வந்து அப்ளிகேஷன்ல கொண்டு வந்தாச்சு. அடுத்து இந்த கான்ட்ராக்ட் நம்ம தான் சொன்ன இந்த பில்லிங் வந்து இனிமேல் ப்ராசஸ் பண்ண கான்ட்ராக்ட் எம்ப்ளாய் பில்லிங் ப்ராசஸ் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இனி அவங்க பில் எல்லாம் சப்மிட் பண்ண பிறகுதான் எம்ப்ளாயி கொடுத்த சம்பளத்துடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் இஎஸ்ஐ கொடுத்த பிறகுதான் நம்ம பண்ணுவோம்.
ஹெச்ஆர்எம்எஸ் போர்ட்டல் வந்து கவுன்சிலிங்க்கு இனிமேல் எந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிரான்ஸ்ஃபர்ஸும் நடக்காது. முன்னெல்லாம் நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிரான்ஸ்ஃபர்ஸ் நிறைய பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ நீங்க திடீர்னு வேணா உங்களுக்கு ஒரு பெரிய லெவல் ரெவன்யூ வேணா ஒரு 500 பேர் எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா வேகன் கிரியேட் ஆகும். ஸோ அதன் மூலியமாக உங்களுக்கு வேண்டியவர்களை நிரப்பிக் கொள்ளலாம். ஸோ அந்த ப்ராசஸ் இனிமேல் கிடையாது. தெளிவாக போர்ட்டல்ல எங்கெங்கெல்லாம் வேகன்ட் இருக்கோ அது பப்ளிஷ் செய்யப்படும். வருடத்திற்கு 2 முறை கவுன்சிலிங் நடத்தப்படும். தேவையானவர்கள் அப்ளை பண்ணா உடனடியாக டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். நீங்க யாரையும் அணுக வேண்டாம், யார்ட்டையும் பணம் கொடுக்க வேண்டாம். முறையாக மெரிட்டோரியஸ்ல உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அதுக்கான போர்ட்டலும் துவங்கப்பட்டிருக்கு. அடுத்தது கிரீன் எனர்ஜிக்கு கடந்த வாரம் வந்து 5 ஜோனல் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உடுமல்பேட்டிலையும் திருநெல்வேலியும் 2 ஜோன் இருந்துச்சு. அந்த 2 ஜோன் மூலியமா தான் அனைத்து விஷயங்களும் நடைமுறைப்படுத்து. அதாவது நீங்க அப்ளிகேஷனு அந்த ஒரு மெகாவாட்டுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அந்த ஜோனு, அங்க அந்த ஜோன்ல எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இல்ல நிறைய புரோக்கர்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபில் பண்றது ஒருத்தர், அதை ப்ராசஸ் பண்ற ஒருத்தர், கையெழுத்து போடுற மட்டும் தான் நம்ம டிஎன்இபி. ஸோ அது அனைத்தும் டிஸ்மேண்டில் பண்ணப்பட்டு நீங்க ஃபீல்டு விசிட் இதற்கு மட்டும் 5 ஜோனலாக பிரிச்சு உடனடியாக அவங்களுக்கு போய் ஃபீல்டு விசிட் பண்ணணும். இந்த எல்லாம் பண்றதுக்காக 5 ஜோனா பிரிச்சு கடந்த வாரம் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். எல்லா அப்ரூவலும் ஹெட் ஆஃபீஸுக்கு வந்துருச்சு. நிறைய இடத்துல லோட் ஃப்ளோ ஸ்டடியும் தெளிவாக போயிட்டு இருக்கு. அது போக நிறைய இடத்துல கமிஷனிங் பெண்டிங் இருக்கு. எனக்கு நிறைய பேருக்கு பெண்டிங் இருக்கு. லோட் ஃப்ளோ ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் உடனடியாக கொடுக்கப்படுறது. கடந்த வார 2-3 நாட்களாக யாருக்கெல்லாம் அந்த சோலார்ல முடிச்சு கமிஷனிங் பெண்டிங் இருக்கோ அவங்களுக்கு உடனடியாக கொடுக்கப்பட்டு வருது. அடுத்ததா எம்ப்ளாயி ரிலேட்டடா எவ்வளவு தூரம் இந்த 25 ஆண்டுகளாக இங்க வேலை பார்த்த ஊழியர்களை எப்படி இவ்வளவு நடத்த முடியுமோ பல முந்தைய அரசுகள் அவ்வளவு மோசமாக. ஏன்னா ஒரு ப்ரொமோஷன் என்ன வந்து பார்த்தவங்க சொன்னாங்க 20 ஆண்டுகளாக ஒரே கிரேட்ல இருக்காங்க, 18 ஆண்டுல ஒரே கிரேட்ல இருக்காங்க. கடைசி நாள் அவங்க ப்ரொமோஷனுக்கு முதல் நாள் அவங்க ரிட்டையர் ஆகுது முதல் நாள் ப்ரொமோஷன் கொடுத்து ரிட்டையர் பண்ணும். அது எவ்வளவு பெரிய தவறு. ஒருத்தர் வந்து ஒரு பணியில சேராங்க ஒரு நிறுவனத்தை நம்பி ப்ரொமோஷன் நேரத்துக்கு கொடுக்க முடியலன்னா அப்புறம் கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு எம்ப்ளாயிஸ்க்கு தேவையான அந்த நேரத்தில் கொடுக்கலன்னா அப்புறம் அந்த நிறுவனம் நடக்கணும். ஸோ அவங்களுக்கு தெளிவாக அவங்களுக்கு தேவையானது செஞ்சு விட்டு அவங்க ஏன் வந்து அக்கறை இல்லாமல் வேலை பார்க்க போறாங்க. ஸோ அதை நிவர்த்தி செய்யும் பெறமாக இந்த 4 வாரத்தில் வந்து ஒரே ஷார்ட்டா நம்ம வந்து 383 பேருக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் நம்ம அப்பாயின்ட் பண்ணிக்கணும். நேற்று கொடுத்த 383 பேர், அந்த 18 பேர் மொத்தம் 401 அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் ஒரே ஷாட்ல நேற்று கொடுத்தோம். முதல்வர் கொடுத்தாரு. அது இல்லாமல் 300 பேருக்கு அந்த ஏஇல இருந்து இஇ ப்ரொமோஷன் அது ஒரே நாள்ல அனைவருக்கும் வேக்கன்ட் எவ்வளவு இருக்கோ ப்ரொமோஷன் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி நம்ம ஏஇல இருந்து ஜேஇ அவங்க ப்ரொமோஷன் 117 பேர். அடுத்து இந்த கேங்மேன் டிரான்ஸ்ஃபர்ஸ் ரெக்வஸ்ட் 3440 பேருக்கு பல ஆண்டுகளாக இவங்க யாரை சந்திச்சா நீங்க தேவையான பார்ட்டி ஃபண்ட் கொடுக்காம ஒரு டிரான்ஸ்ஃபரும் நடக்காது. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ 3440 கேங்மேனுக்கும் ஒரே நாள்ல அவங்க கேட்ட இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் வழங்கப்பட்டு விட்டுச்சு. போன 19ஆம் தேதி ஜூன் 19ஆம் தேதி ஒரே நாள்ல அவங்க கேட்ட இடத்திற்கு பல வருடங்களாக பார்ட்டி ஃபண்ட் கொடுக்க முடியாமல் இருந்தவர்களுக்கு இனிமேல் பார்ட்டி ஃபண்ட் இல்லைன்னு சொல்லி நம்ம வந்து ஒரே நாள்ல அந்த 3440 பேருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் கொடுத்து முடிச்சிருக்கிறோம். அது இல்லாமல் இந்த 2012 பேட்ச் அப்ப இந்த ஏஇ பேட்ச் வந்து கிட்டத்தட்ட 700 பேருக்கு மேல இருக்காங்க. ஸோ அவர்களை வேலைக்கு எடுக்கிறப்ப ஒரு மிகப்பெரிய குளறுபடியில் எடுத்தார்கள். அவர்களுக்கான ப்ரொமோஷன்ஸ் வந்து பல கோர்ட் ஆர்டர்ல இருந்து பெண்டிங் இருக்கு. அவர்களுக்கும் நம்ம ஆல்ரெடி நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டோம். விரைவாக முடிக்கப்பட்டு இன்னும் 1 மாதத்துக்குள் அவங்களுக்கும் ஒரே ஷாட்ல அந்த 700 பேருக்கும் வேக்கன்ட் எவ்வளவு இருக்கோ அதை பார்த்து ப்ரொமோஷன் கொடுக்கப்படும். இனிமேல் ஆனுவலா நம்ம எவ்வளவு ஹையர் பண்ண போறோன்ற சார்ட்டும் தெளிவா பப்ளிஷ் பண்ணப்படும். இதுக்கு முன்னாடி அவங்க பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. இப்ப நேற்று நம்ம போட்ட 401 பேருக்கு வேலைக்கு இதுக்கு முன்னாடி அவங்க வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா 10 பேரா தனியா கூப்பிட்டு உங்களுக்கு வேலைக்கு எடுக்க போறோம், நீங்க பார்த்து எவ்வளவு பண்ணுங்கன்னு சொல்லி கண்ணுக்கு தெரியாமல் நியமனங்கள் நடந்துட்டு வந்தது. ஸோ இது இனிமேல் அப்படிலாம் கிடையாது. ஆனுவலா நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். அந்த பப்ளிஷ் பண்ணதுபடி அவங்க டிஎன்பிஎஸ்ல போவாங்க. மெரிட்டோரியஸா கண்டிப்பா ஹைரிங் முடியும். இப்போ இந்த நம்ம 15,000 அந்த 5,000 அப்படிதான் இருக்க போது. எங்கெங்க வேக்கன்ட் இருக்கோ அது தக்கனதான் ஒரே ஃபார்முலா தான் எல்லாத்துக்கும் இருக்கும். எந்த பாகுபாடும் இருக்காது. ஸோ அதை நம்ம பப்ளிஷ் பண்ண போறோம். எல்லாமே இந்த வர்ற காலங்கள் எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இந்த கடந்த 3 வாரங்கள் இந்த அரசு முதல்வர் அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு உத்தரவின் பேர்ல இது நடந்த விஷயங்கள். இந்த டிஎன்இபியில் நம்ம எடுத்த புது இனிஷியேட்டிவ்ஸ். அடுத்த ஸ்லைட். ஸோ நம்ம மொத்த கன்சியூமர்ஸ் எவ்வளவு இருக்காங்க நம்ம பார்க்கணும். ஏன்னா இதுதான் வந்து முக்கியமான விஷயம். இப்போ வரைக்கும் மொத்தமா டொமஸ்டிக்ல நீங்க 2,50,00,000 டொமஸ்டிக் கன்சியூமர்ஸ், மொத்தமா பாத்தீங்கன்னா 3,51,00,000 கன்சியூமர்ஸ் நம்ம மொத்தம் இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில இருக்கிறாங்க. இது ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு தூரம் இது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாக்குறோம். சோ நீங்க ஒவ்வொரு வருஷமும் அதாவது 2006 காலகட்டங்கள்ல 24%, 2011ல 27% இன்க்ரீஸ் இருந்திருக்கு, 2016ல 18%, 2021ல 16%, 2026ல பாத்தீங்கன்னா 14% தான் growth, கன்சியூமர்ஸ் growth.
அப்ப நீங்க புது தொழில்துறை துவங்கப்பட்டது இல்ல, புதிதாக நிறைய எம்எஸ்எம்இ உருவாக்கப்பட்டதா இல்ல. ஏன்னா இருக்கிற எல்லா ஆண்டுகளையும் கடந்த 25 ஆண்டுகள்ல ரொம்ப குறைவான growth, கன்சியூமர் growth, எண்ட் யூசர் கன்சியூமர் growth வந்து கடந்த 5 ஆண்டுகள்ல தான் மொத்தம் 14% தான். சோ உங்களுக்கு புது ரெவன்யூவும் வந்திருக்கு, புதிதாக நீங்க கடனும் 80,000 கோடிக்கு மேல வாங்கியிருக்கீங்க, எக்ஸ்பென்ஸும் நீங்க 50,000 கோடிக்கு மேல அதிகரிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எண்ட் யூசர்ஸும் அதிகம் இல்ல, அதே ஆவரேஜ் தான் இருக்கு, அந்த ஆவரேஜை விட நம்ம கம்மி. சோ அப்போ இவ்வளவு தூரம் உங்களுடைய செலவினங்கள் எல்லாம் அதிகரிச்சது, இந்த பணம் எல்லாம் எங்கே போகணுன்றது தான் ஒரு கேள்வி. அதற்கான விடையும் நாமளும் அடுத்து போங்க. சோ இது ஓவரால் சம்மரைஸ், அதாவது எவ்வளவு எம்ப்ளாயிஸ் இவங்க ஓவரால் ஹையர் பண்ணிருக்காங்க 2001 இருந்து, இந்த பழைய இதுல இருந்து மொத்த சம்மரைஸ். ஏன்னா பாத்தீங்கன்னா மொத்தமாக தெரியும் இந்த இந்த சார்ட்ல எவ்வளவு தூரம், அதாவது 2001 2006 காலகட்டத்தில் 425 பேர் எவ்வளவு, ஏன்னா மொத்த கம்பாரிசன் பார்த்தா தான் நமக்கு தெரியும். சோ அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவாக வேலைக்கு ஆள்கள் எடுக்கப்பட்டது 2021 இருந்து 2026 வரை ஆண்டுகள்ல. சப்ஸ்டேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணப்பட்டது 122 சப்ஸ்டேஷன் தான் இருக்கிறதுல எல்லா ஆண்டுகளையும் விட குறைவானது. அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 50 டிரான்ஸ்ஃபார்மர் தான், பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் 400 டிரான்ஸ்ஃபார்மர் தான் இன்ஸ்டால் பண்ணிருக்கு. அதே நேரத்தில் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் 99,000 லைன்ஸையும் பாத்துக்கோங்க. ரெவன்யூவும் அந்த கம்பேரிசன் இருக்கு. சோ ரெவன்யூ கம்பாரிசன்ஸ் அது எப்படின்னா கடைசியா அந்த டென்யூர் இருக்கிற ஆண்டுகள், அதாவது 2005 2006 கடைசியாக அந்த ஆண்டுல வந்த ரெவன்யூ வந்து 16,000 கோடி, எக்ஸ்பெண்டிச்சர் 15,000 கோடி. சோ அதோடைய சர்ப்ளஸ், அதாவது கேப் வந்து மைனஸ், அதோடைய அந்த ஆண்டுக்கான நம்மளுடைய கடன் வந்து 2,831 கோடி. அந்த கடைசி ஆண்டு மட்டும் பார்த்திருக்கோம். ஏன்னா அந்த ஒரு ஆண்டுன்னு பார்த்தா தான் நமக்கு அந்த கம்பாரிசன் தெரியும். 5 ஆண்டுகளுக்கு உள்ளடக்கினா அந்த கம்பாரிசன் தெரியாதுனால இது மட்டும் ஆண்டுல போட்டிருக்கோம். மேல இருக்கிறது வந்து மொத்தம் அந்த டென்யூருக்கு போட்டிருக்கு. சோ அதுல பாத்தீங்கன்னா 2025 2026 வரைக்கும் நமக்கான டோட்டல் ரெவன்யூ வந்து 1,23,000 கோடியாக உயர்ந்திருக்குது. அது கடந்த முந்தைய ஆட்சி காலத்தில் இருந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்குன்னு பாக்குறோம். எவ்வளவு தூரம் எக்ஸ்பெண்டிச்சரும் செலவினங்களும், அதாவது நீங்க ஒரு டாரிஃப் இன்க்ரீஸ் பண்றோம், அந்த டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ற பெனிஃபிட்ட மக்களும் அனுபவிக்கல, டிஎன்இபி அனுபவிக்கல. யார் அனுபவிச்சாங்கன்னு அந்த 3 அமைச்சரை தான் கேட்கணும். போன ஆட்சி காலத்துல அந்த 3 அமைச்சரை கேட்கணும். அந்த 3 அமைச்சருக்கும் சேர்த்து ஒரு நிழலா இருந்த யாரா, இல்ல அந்த குடும்பமா, இல்ல மாப்பிள்ளையா, பையனா, யாருன்னு நம்ம தான் பார்க்கணும். சோ செலவினங்களும் கூடியிருக்கு, ரெவன்யூவும் கூடியிருக்கு, அதுல கேப், அதுல கடனும் பாத்தீங்கன்னா 87,000 கோடி கடனும் வாங்கப்பட்டிருக்கு. நீங்க அதுக்கு என்ன பண்ணீங்க? வேலைக்கு ஆள் எடுத்தீங்களா? இல்ல 343 பேர் தான் வேலைக்கு ஆள் எடுத்தீங்க. சப்ஸ்டேஷன் என்ன பண்ணிருக்கீங்க? 122 சப்ஸ்டேஷன் தான் பண்ணிருக்கீங்க. எவ்வளவு கொள்முதல் பண்ணிருக்கீங்க? என்ன வந்த கொள்முதல்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னு எல்லாம் தெரியும். டிரான்ஸ்ஃபார்மர்ல 99,000 டிரான்ஸ்ஃபார்மர்ல 44,000 டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஏற்கனவே சிபிஐ வழக்கு தொடுத்திருக்கு. நீங்க அங்க 1,400 கோடிக்கு வாங்கின டிரான்ஸ்ஃபார்மர்ல 397 கோடி ரூபாய் நீங்கள் முறைகேடு செய்ததாக, அரசுக்கு இழப்பு ஏற்பட்டதாக அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொக்யூர்மெண்ட்ல மட்டும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்கு. சோ மத்ததே நீங்க எந்த லட்சத்துல வாங்குனீங்கன்னு கேட்டதான் அவர்கள் வந்து புரிய வேண்டிய விதத்தில் அவர்கள் புரிய வேண்டும். ஏன்னா இவர்கள் எல்லா விஷயத்தையும் இவ்வளவு இன்க்ரீஸ் இருந்தும், இவ்வளவு டாரிஃப் இன்க்ரீஸ் இருந்தோம், இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பொதுமக்களும் எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் தொழில்துறையினரும் படுற கஷ்டம் எல்லாம் இந்த டிஎன்இபியோடைய நம்மளுடைய டாரிஃப் இன்க்ரீஸ் மூலமா தான். ஏன்னா தொழில்துறை எல்லாருக்கும் பெரிய கஷ்டம், டாரிஃப் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நிறைய கைத்தறிகள், விசைத்தறிகள், இவங்க தொழிற்கூடங்கள், எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் எல்லாரும் படுற பெரிய துயரம். எனக்கு தெரிஞ்சு பல ஆயிரக்கணக்கான எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய டாரிஃப் இவ்வளவு ஹைக் ஆனது காரணம். ஏன்னா அவங்களுக்கு டாரிஃப், கமர்ஷியல் டாரிஃப் எவ்வளவுன்னு அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க போட்ட ப்ராசஸ்ல ஒவ்வொரு ஆண்டும் இன்க்ரீஸ் பண்றது மாதிரியான டாரிஃப் ப்ராசஸ்ல கொண்டு வந்துட்டாங்க. சோ ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதை இந்த ஆண்டு செய்ய போவது இல்லை, அது தெளிவா குறிப்பிட்டுக்கிறோம். இந்த ஆண்டு டாரிஃப் ஹைக் இல்லை, அதற்கான கையெழுத்துகள் போட போறது இல்லை. இதை போன வருஷமே செஞ்சிருக்கலாம், அதுக்கு முந்தின வருஷம் செஞ்சிருக்கலாம். யாரு மேலேயாவது பழிய போடுறது. உங்களுக்கு தேவை ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகுது, அந்த ரெவன்யூ இன்க்ரீஸ் வச்சு நீங்க உங்களுக்கான எக்ஸ்பெண்டிச்சரையும் அதிகரிச்சுக்கிறீங்க, அந்த செலவினங்களை அறிவிச்சுக்கிறீங்க. யாரு கஷ்டப்பட்டான? மக்கள் கஷ்டப்பட்டான, டிஎன்இபி எம்ப்ளாயிஸ் கஷ்டப்பட்டான, டிஎன்இபி துறை கஷ்டப்பட்டான, எது கஷ்டப்பட்டாலும் என்ன, உங்களுக்கு தேவைன்னு டாரிஃப் இன்க்ரீஸ். போன வருஷமே இவர்கள் அந்த டாரிஃப் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். முதல்வர் அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு இந்த வருஷம் டாரிஃப் ஹைக் பண்ண போறது இது இந்த இன்க்ரீஸ் இருக்காது. அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் இப்பயே சேர்த்து சொல்லிடுறோம். சோ டாரிஃப் ஹைக் இருக்காது. அந்த அதிகபட்சமாக 6% இந்த வருஷம் நம்மளுடைய இது படி பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் படி நம்ம வந்து 3.57 நம்ம இன்க்ரீஸ் பண்ணிருக்கணும். அதை செய்ய போவது கிடையாது. சோ இந்த வருஷம் அதற்கான கையெழுத்துகள் இட போவதில்லை, அதை நிறுத்திருக்கோம். ஏதாவது அவங்க வேற ஏதாவது அடுத்த ஆக்ஷன் சொன்னாங்க நம்ம பாத்துக்கலாம். பட் இந்த வருஷம் அதை செய்ய போவதில்லை. சோ இந்த மொத்த ஸ்லைட் இதுல நம்ம சொல்ல வந்த விஷயம், மக்களும் கஷ்டத்தில் இருந்தார்கள், தொழில்துறையும் கஷ்டத்தில் இருந்தது.
அதே நேரத்தில் இந்த துறையும் டிஎன்இபி துறையும் கஷ்டத்தில் இருந்துச்சு. ஆனால் இந்த அரசில் இருந்தவர்கள் மட்டும் இந்த மொத்தமும் இந்த இன்க்ரீஸ் எல்லாத்தையும் எங்க போச்சுன்றதான் நம்மளுடைய கேள்விகளா இருக்கு. அதற்கான விடையை நம்ம எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாமே செலவினங்களாக காட்டப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றும் செலவினங்களாக காட்டிருக்கு. அடுத்து போங்க. ஏன்னா புதிதாக இவங்க எந்த இதுவும் புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கல. சோ இவ்வளவு தூரம் டிஃபரன்ஸ் 1 லட்சம் கோடிக்கு மேல நீங்க கடன் எல்லாம் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,80,000 கோடி கிட்ட எங்க போச்சுன்னு தான் நம்மளுடைய கேள்விகள். அடுத்து மேல மேல. சோ நம்மளுடைய இந்த ஓவரால் இதுல என்ன பண்ண போறோம் நம்ம, அதாவது நம்ம இந்த 2026, 27 நம்ம அந்த 15,000 பேரை வேலைக்கு எடுக்கிறோம். அதன் மூலமாக 597 கோடி நமக்கு அதிகமான செலவுகள் ஏற்படும். கேங்மேனுக்கும் அந்த 97,000 கோடி செலவினங்கள் அதிகமா இருக்கும். நம்ம இப்ப அவங்களை வேலைக்கு எடுக்க போறோம், ப்ரொக்யூர்மெண்ட் பண்றோம். அதுக்கான மொத்த காஸ்ட் அங்க அந்த முன்னாடி ஸ்லைட் இருந்த மொத்த காஸ்ட். சோ மொத்தமாக இந்த அரசு இந்த வருஷத்தில் 49,532 கோடி நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம். இது எல்லாத்துக்கும் நம்ம சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து. சோ நம்ம சொல்றோம் 49,000 கோடி நாங்க செலவு பண்ண போறோம்னா எதுல செலவு பண்ணிக்கிறோம் காட்டுறோம். நாங்க இந்த 231 சப்ஸ்டேஷன்ஸ் ஆன்கோயிங் சப்ஸ்டேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண போறோம். பழைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம முடிக்க போறோம். பெண்டிங் அந்த அடிஷனல் ரெவன்யூ தேவைப்படுற ப்ராஜெக்ட்ஸ் சேர்த்து முடிக்க போறோம். எவ்வளவு ப்ரொக்யூர் பண்றோம்னு காட்டிட்டோம். இந்த ஒரு ஆண்டு மட்டும் 49,000 இன்வெஸ்ட் பண்ணணும்னா இதை முடிக்கிறதுக்கு 2 ஆண்டுகள். ஏன்னா சப்ஸ்டேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் 2 ஆண்டுகள் ஆகும். இதை முடித்தாலே இன்னைக்கு இருக்கிற தேவையா, அதாவது போதுமான அளவுக்கான நமக்கு தேவையான அந்த இடையூறுகளை நம்ம சமாளிக்க முடியும். சோ இது மாதிரியான எந்த திட்டமிடலும் பழைய ஆண்டுகள்ல பண்ணல. நம்ம சொல்லியிருக்கோம் இந்த வருஷம் இதை பண்ண போறோம் 49,000 கோடின்றது நீங்க உங்களுடைய அந்த ஒரு ஆண்டுகளில் நீங்க வாங்கின செலவு, அதாவது அடிஷனல் ரெவன்யூ அந்த 69,000 கோடி, அடிஷனல் காஸ்ட் 50,000 கோடி, அது இல்லாமல் 89,000 கோடி கடன், இது எல்லாம் சேர்த்தாலே இதுல அதுல நம்ம ஒரு 25% 30% தான் இப்ப நம்ம ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கான வேலைகளை செய்ய போறோம். அது இல்லாமல் இந்த 5 வருஷத்துல ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கான 49,000 கோடி இந்த வருஷம் இன்வெஸ்ட் பண்ண போறோம். சோ இதுக்கு தேவையான அளவு நம்ம கடனாக தான் பெற போறோம். தேவையான இடத்துல கடன் லோன் டைப் தான் பண்ண போறோம். அதற்கு எப்படி பண்ண போறோம்னு நம்ம இந்த வர காலங்களில் திட்டமிட்டு இருப்போம். ஆனா லோன் டைப்ல தான் பண்ண போறோம். லோன் டைப்பும் ப்ராப்பரா ஸ்பெண்ட் பண்ணணும். நம்மள மாதிரி 80,000 89,000 கோடி வாங்கிட்டு புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்ல, புதிதாக ப்ரொக்யூர்மெண்ட்டும் இல்ல, புது சப்ஸ்டேஷனும் இல்ல, புதிதாக எந்த திட்டமும் இல்ல, புதிய வேலைக்கு எடுத்தீங்களா 343 பேரை மட்டும்தான் வேலைக்கு எடுத்துறாங்க. சோ எந்த இதுவும் ஒழுங்காக செய்யாமல் இந்த துறை இந்த இடத்திற்கு வந்ததற்கான காரணத்தை நம்ம சமாளிச்சு அடுத்த ஸ்லைட் போங்க. சோ நம்ம அடுத்து என்னென்ன செய்ய போறோம், நம்ம புதிதா என்ன செய்ய போறோம் பாக்குறோம். நம்ம அடிஷனல் ரெவன்யூக்காக, ஏன்னா இந்த டிஎன்இபில அடிஷனல் ரெவன்யூக்காக நம்ம இப்ப இருக்கிற எண்ட் யூசர்ஸ் வச்சு நம்ம எப்படி எவ்வளவு தூரம் 3,51,00,000 எண்ட் யூசர்ஸ் இருக்காங்க. அது இல்லாமல் அடிஷனல் ரெவன்யூ, அதாவது அடிஷனலாக இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இல்ல அடிஷனல் தொழில்களை இந்த டிஎன்இபி துவங்கறதுக்கான பணிகளை நம்ம துவக்கி இருக்கிறோம். இன்னும் திட்டமிடும் வேலைகள் நிறைய இருக்கு. பட் இன்னும் ஒரு சில மாதங்களில் அதுக்கான தெளிவுகள் வந்த பிறகு அதற்கான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மற்ற என்னென்ன, அதாவது நம்ம பேட்டரி ஸ்டோரேஜ் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். பேட்டரி ஸ்டோரும் பம்ப் ஸ்டோரேஜ் நம்ம போறோம். சோ பேட்டரி ஸ்டோரேஜ் இப்போதைக்கு பாலிசியா நம்ம அதை மட்டும் ஓபன் பண்ணுவோம். ஏன்னா நம்ம நம்மளோட லோட் ஃப்ளோ எவ்வளவு இருக்குன்னு தெரியணும். ஏன்னா நம்மளுடைய மத்திய தொகுப்பு அந்த இதுல நம்ம 14,600 மெகாவாட் தான் நம்மளுடைய கொள்ளளவு இப்ப இருக்கு. அதையும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சோ அதனால இப்போதைக்கு பேட்டரி ஸ்டோர் தான் போறோம். ஏன்னா அந்த பீக் ஹவர்ஸ் மேனேஜ் பண்றதால நம்ம அதிகமா பவர் பர்ச்சேஸ் வெளியில வாங்குறோம். சோ அந்த பேட்டரி ஸ்டோர் போனால் அதை சமாளிக்கக்கூடிய அளவில் இருக்கும். சோ அதுக்கான திட்டமிடல் துவங்கியிருக்கோம். இப்ப வர்ற அப்ளிகேஷனும் நம்ம பேட்டரி ஸ்டோர் மட்டும் தான் போக போறோம். அதற்கான பாலிசியை நம்ம ஐஐடி போன்ற வல்லுநர்களுடன் சேர்ந்து பாலிசி கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா உலக அளவுல வேர்ல்டு எல்லா இடத்துலயும் என்ன பாலிசி ஃபாலோ பண்ணிருக்கோம் அந்த பாலிசியை வச்சு நம்ம கிரியேட் பண்ண போறோம். சோ ஒன்ஸ் பாலிசி எல்லாம் கன்ஃபார்ம் ஆன பிறகு அந்த போர்ட்டல் லான்ச் ஆயிரும். அந்த போர்ட்டல் மூலமாக தான் இனிமேல் அப்ளிகேஷன்ஸ் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். சோ இதெல்லாம் நம்ம இப்ப இருக்கு திட்டமிட்டு இருக்கிற விஷயங்கள். இது மேலேயே சம்மரைஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா அந்த ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் நம்ம நிப்பாட்டிட்டு நம்ம லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ்க்கு போக போறோம். இன்னும் எங்கெங்கெல்லாம் லீக்கேஜஸ் இருக்கோ அதை சரி பண்ணும் வேலைகளையும் நம்ம துவக்கிருக்கோம்.